நல்லா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ராகி சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ராகி சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக ஸ்வீட் கார்னு, கொஞ்சமாக கேபேஜும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 4 புதினா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் நல்லா குக் ஆகக்கூடாதுங்க. ஒரு 50% குக் ஆனால் போதுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது ராகி மாவை மிக்ஸ் பண்ணது இப்போ இந்த வெஜிடபிளில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பு திக்கானவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு கோல்டு இருந்தால் இந்த மாதிரி ராகி சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்திங்க.